வாழ்க்கையில எத்தனை சுகங்கள், எத்தனை இன்பங்கள் இருந்தாலும், நம்ம மனதுல நினைக்கிற கனவு வாழ்க்கை நமக்கு அமையலனா, அது நம்ம வாழ்நாள் பூரா ஒரு மிகுந்த மனக்குறையாவே நீடிக்கும்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே நம்ம மனசுக்கு ரொம்ப புடிச்சவங்க, அப்படி இல்ல நம்ம விரும்புறவங்க கூட தான் நம்ம வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுவோம். ஆனா, அந்த யோகம் எல்லாருக்கும்லாம் அமையாது. காதல்ல வெற்றி பெற முடியாம போறதுக்கான காரணங்கள ஜோதிட ரீதியா பலரும் சொல்லிட்டு வராங்க. காதல்ல பிரச்சனையை சந்திக்கும் அன்பர்களே, உங்கள் காதல்ல வெற்றி கொண்டு மன வாழ்க்கையில ஒன்று சேர விரும்பினா சில சிறப்பு கோவில்களை அணுகி குறிப்பிட்ட மந்திரங்களை ஜபித்து வழிபட்டால் விரைவில் வெற்றி உங்கள் கையில் வந்து அடையும். இன்னைக்கு காதல் வெற்றிக்கு ஏற்ற தெய்வங்கள் மற்றும் கோவில்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில பல்வேறு கஷ்டங்கள், திருமணம், குழந்தை பேரு, சொந்த வீடு, தோஷங்கள், கடன், வேலை, வெளிநாட்டு பயணம் எல்லாத்துக்கும் ஆனா பரிகாரம் இருக்கு. ஆனால் காதல் திருமணத்துக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். காதல் திருமணத்துக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் செய்ய சிறப்பு கோவில்கள் இல்லையா அப்படின்னு காதலர்கள் வருந்துவது இயல்புதான். ஆனால் காதல் வெற்றிக்கான சிறப்பு கோவில்கள் இருக்கு. ஆமாங்க, உண்மையாவே இருக்கு. அவற்றை அணுகி வேண்டிக் கொண்டால் உங்கள் காதல் நிச்சயம் கைகூடும். எவ்வளவு உறுதியான காதலா இருந்தாலும் பல காரணங்களால இந்த காதல் தோல்வியில போய் முடியுது. சிலர் திருமணம் ஆயிடுச்சுன்னா கூட சில நாட்களிலேயே பிரிஞ்சிடுறாங்க. இத்தகைய காதல் வெற்றிக்கு வள்ளியை காதல் திருமணம் செய்த கண்ட கடவுளை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. வேலூர் மாவட்டத்துல இருக்க வள்ளிமலை கோவிலுக்கு போய் வழிபடுங்க. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சவுந்தரராஜன் பெருமான் கோவில்ல உள்ள ரதி மன்மதன் சிலைக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டீங்கன்னா உங்க காதல் நிறைவேறும். திருமணத்துக்கு பிறகு தம்பதியினர் இருவரும் அந்த கோவிலுக்கு போய் வழிபட வேண்டும் என்பதுதான் அந்த கோவிலோட ஐதீகம். சென்னை மாங்காடு வெள்ளீஸ்வரர் ஆலயத்தில் சுக்கிரனை வழிபட்டால் ரொம்பவே சிறப்பு. மயிலாப்பூர்ல இருக்க கபாலீஸ்வரர் ஆலயம், இது ஒரு முக்கிய திருமண தலம்னே சொல்லலாம். கபாலீஸ்வரரையும் கற்பகாம்பாலையும் வழிபடுங்க. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவின் 9ஆம் நாள் அங்க நடக்கிற மாவடி சேவையை தரிசித்தா விரைவில் திருமணம் நடக்கும். கும்பகோணம் மாவட்டம் பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் ஆலயத்துல இருக்க இரட்டை வன்னி மரத்துல கன்னி பெண்கள் மஞ்சள் கயிறு கட்டினால் காதல் கண்டிப்பா வெற்றி பெறும். மணக்கால் ஸ்ரீவைகுண்ட நாராயண பெருமான் திருக்கோவில்லையும் மதுரை சித்தி முட்டம் சிவன் கோவில்கள்லயும் வழிபாடு செஞ்சா காதல் கண்டிப்பா வெற்றியில தான் போய் முடியும். காதல் வெற்றியில நவகிரகங்களுடைய பங்கு பெரிதளவுல இருக்குன்னே சொல்லலாம். காதலுக்குரிய கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா சுக்கிரன். சுக்கிரன் பலமானால் மகிழ்ச்சி, திருப்தி, சொகுசு வாழ்க்கை, அழகு, வசீகரம், அதிர்ஷ்டம் அமையும். வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிர பகவானுக்கு மந்திரங்களை ஜபிங்க. பிரிந்த தம்பதிகள் கூட ஒன்று சேரலாம். காதலித்தவரை திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிர காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கலாம். ஜபிச்சு வெண்தாமரை மலர்களால அர்ச்சனை செய்யுங்க. மகாலட்சுமி, அம்பாள், ஆண்டாள் கோவில்களுக்கு வெள்ளிக்கிழமையில போயிட்டு வாங்க. கனகதாரா சோஸ்திரம், அஷ்டலட்சுமி சோஸ்திரம், லலிதா சாஸ்திரநாமம், சுந்தரகாண்டம் இதெல்லாம் படிக்கலாம். இது எல்லாமே உங்க காதல்ல வெற்றி கொண்டு அன்பான மன வாழ்க்கையை தரும். இப்போ கடைசியா உங்க காதல் வெற்றி பெறட்டும்.